எப்படி எங்க அப்பா கூட பார்த்தது இனிமேட்டு அடிக்கடி பார்க்கலாம். எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் போவேன். அவனுக்கு போன் அடிக்கிறானே. போன்லாம் அடிக்காத, அவனிலே நம்ம அடிச்சு விட்டுலாம். நானா உன் தம்பியை நீ அடிச்சு விட்டுருவான்னு சொல்ற? நோ, நீ வந்திருக்கன்னு தெரிஞ்சு பயத்துல ஓடி வந்திருக்காங்கண்ணா. ஏய், தாராளமா வார்த்தை விட்டுங்காத, அவங்க பேசிப்பாங்க. நான் பக்கா ஊரு உள்ள தம்மு தம்மெல்லாம் ஓட்டிட்டு இருக்காம ஊருக்குள்ள படிக்கிற பசங்களா இருக்காங்கப்பா. எல்லாத்தையும் நிறுத்திரு, இல்லைன்னா உங்க உயிரே எடுத்துருவாங்க. சண்டைலாம் வேணானே. இன்னைக்கு நீ அவங்கள அச்சு விட்டா நாளைக்கு அவங்க பையன் என் தம்பி அச்சு விடுவான். அந்த பிரச்சனை தொடர்ந்து போயினே இருக்கோண்ணா. நம்ம பசங்களை படிக்க விட சொல்லுண்ணா, அது போதும். இல்ல அவங்கிட்ட இனிமே அந்த பிரச்சனை இருக்காது. எப்படி நம்புறது? இல்லண்ணா, என் பையன் படிக்கிறான்னு பார்த்தா கஞ்சாச்சின்னு சுத்தி நிக்கிறானா. அவன் அப்படி இருக்கான்னு பார்த்தா அதுக்கு காரணமே நான் தானா. இப்பதான் அவங்கிட்ட சொல்றதெல்லாம் புரியுதுண்ணா. உன் பையன் கஞ்சாச்சா உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி தானே இந்த ஊர்ல இருக்க ஒரு பெத்தவங்களும் அவங்க பசங்களை படிக்க ஆரம்பிச்சா போதை பண்ணிட்டு அவங்க வாழ்க்கையை தொலைகிறாங்க. அப்போ அவங்க பெத்தவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு. இனிமே எந்த தப்பா நடக்காதுப்பா, என்ன நம்பு வெங்கட்டு. அதான் இவ்வளவு சொல்றான்ல, நம்பு, பாத்துக்கலாம். நோ, இவங்க புட்டா பச்சுனுக்குறாங்கண்ணா. அவங்க பையனுக்கோசம் இவர் மாறலாம் மாட்டாரு. நீங்க வந்திருக்க பயத்துல சும்மா கதை குத்துனுக்குறாங்க. மொப்பம் பேர இவன் எடுப்பான் போலயே. இனிமேட்டு இந்த ஊரு உள்ள எவனும் கஞ்சா ஓட்டக்கூடாது. படிக்கிற பசங்க இனிமேட்டு கேஸ்காரனும் ஆகக்கூடாது. இதுக்கு மீறி இந்த ஊர்ல தப்புலாம் நடந்தா யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு தெரியும்ல. சரிண்ணா, இனிமேல் எங்களால இந்த ஊர்ல எந்த தப்பும் நடக்காதுண்ணா. எங்கிட்டு மன்னிச்சிருப்பா. என்கிட்ட மன்னிப்புல கேக்குற? உன் பையன் நல்லா படிக்க வேணா, அது போதும். சரிப்பா, நான் வரேண்ணா. ரொம்ப நன்றிண்ணா, எல்லாமே உங்க நாள் தான். இனிமே இந்த ஊர்ல எந்த போதையும் பண்ணாம ஒழுங்கா படிப்பாங்கண்ணா. உன்கிட்ட புடிச்சது என்ன தெரியுமா? நீ மட்டும் நல்லா படிக்காம இந்த ஊர்ல உள்ளவங்கள நீ நல்லா படிக்க வைக்கணும்னு நீ நினைக்கலடா. நீ நல்லா இருப்படா. நீ எங்க அப்பா எப்பவுமே ஒண்ணு சொல்லுனே, நம்ம நல்லா இருந்தா நம்ம வீடு நல்லா இருக்கும், நம்ம ஊர் நல்லா இருந்தா நம்ம நாடே நல்லா இருக்கும்னு. எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். வா போலாம். ஸ்கூலுக்கே போக முடியாது. நான் ஸ்கூல் லீவு நான் ஒழுங்கா படிக்கணும், ஓகேவா? நான் தம்பி வர இருப்பேண்ணா. ஏய், உனக்கு ஸ்கூல் முடிச்சுல எது யூனிஃபார்ம் போட்டு சுத்தி நிக்கிற? அது இல்லண்ணா, 96 படத்துல கடைசியா எல்லாம் ஸ்கூல் முடிஞ்சவங்க மீட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நாங்க எல்லாரும் மீட் பண்ணோம்ண்ணா. சரி, வாழ் வந்துச்சா இல்லையா? உண்மையாவே எல்லாத்தையும் விட்டுலாமா பாக்கா? அவனுக்காக இல்லைனாலும் என் பையனுக்காக எல்லாத்தையும் விட்டுலாம் எடுக்கா. வந்துச்சுண்ணா. ஆனா அது அவங்க ஆளு கூட வந்துச்சு. அந்த மாதிரி உனக்கு லவ் செட் ஆகல, உன் கரியரை பாரு. சரிண்ணா, 8ஆவதுல இருந்து 12ஆவது வரையும் சிபிஎஸ்சில படிக்க வச்ச. காலேஜ் மட்டும் கவர்மெண்ட் காலேஜ் சேர்த்து விட்டுருண்ணா. அதான் நல்ல மார்க் எடுத்துருக்கலண்ணா. ஏன்டா? பிரைவேட் காலேஜ்னா ஒரு செமஸ்டருக்கு 1.5 லட்ச ரூபா மேல ஆகும்ண்ணா. நம்ம இருக்க நிலைமைக்கு கவர்மெண்ட் காலேஜே போதும்ண்ணா. நான் சொன்னாலே என் பையன் டம் அடிக்கிறத விட மாட்டான். அவங்க அப்பா கேஸ்காரங்க நம்ம தொழில விட சொன்னா விட்டுருவோமா? பக்கா நம்ம புலிங்களா இன்னும் 2 வாரத்துல ஜெயில இருந்து வந்துரும். அப்புறம் நம்ம சமூகம் தான். அந்த லட்சுமணனு நம்ம ஊருக்குள்ளேயே வந்து நம்மளே சாக வச்சிரும் சொல்றான். முதல்ல அவனை அச்சு விடணும், அதுவும் நம்ம ஊருக்குள்ளேயே. ஏய், காசுலாம் பாக்காதடா. அண்ணா லோன் போட்டிருக்கேன், படிக்கிறது மட்டும் பாரு. அடா வெங்கடே, நான் சரியானா? கரியானா, எப்ப நான் ஜெயில இருந்து வந்த? நான் வந்து எல்லாம் இருக்கட்டும், ஊருக்குள்ள நடந்துக்குது. என்ன பார்க்க ஜெயிலுக்கு எத்தனாட்டி வந்துக்கிற? ஏன்டா ஒரு வார்த்தை உள்ள எங்களை சொல்ல? அப்படியா பக்கா? கரையன் ஜெயில இருந்து வந்துட்டுறான்டா. என்னடா சொல்ற? இல்ல கரியானா, உன்கிட்ட பிரச்சனை சொன்னா பேசி முடிக்க மாட்டேன், கையிலே வச்சு சா வச்சிருவ. என்னால எதுக்கு நான் உனக்கு பிரச்சனை? அதான் லட்சுமணன் சொல்லிட்டேன். ராஜன் உனக்கு தெரியும்ல, அந்த ஊருக்கே அவன் தான் சீமா. அவரை எப்படி அச்சு விட்டாங்கன்னு உங்க அப்பா சொல்லிடுறாருல. அந்த மாதிரிதான் அந்த பக்கா உங்க அப்பா பக்காவா ஸ்கெட்ச் போட்டு அச்சு விட்டான். இப்போ இந்த ஊருக்குள்ள தௌலத்தா சுத்தி நிக்கிறான். அவங்கள நான் பாத்துறேன். இனிமே அவங்க எதுவுமே பண்ண மாட்டான்னு சொல்லிட்டாங்கண்ணா. இந்த கரியா கையிலே வச்சு சா வச்சிருவான் பக்கா. எடுக்கா, நீ சொன்ன மாரி 4 கிலோ கத்திக்கு அதெல்லாம் தெரியாது. எடுக்கா, அதெல்லாம் பாத்துக்கலாம். உங்க அப்பன் அவனை உயிரா நினைச்சான். உங்க அப்பனுக்கே துரோகம் பண்ணுவான் அவன். அவன் உனக்கு உண்மையா இருக்க போறான். நான் கோர்ட் வரைக்கும் போறேன், வந்து பாத்துக்கிறான் அவனு. சரிண்ணா. நம்ம நடிக்கிறத அந்த கரையா கண்டுபிடிச்சிருப்பான்பா. அது அந்த வெங்கடிக்கிட்ட சொல்லிட்டு இருப்பான்ல. எடுக்கா, ஒரு புலி பதுங்குதுன்னா திருப்பி ஓடுறதுக்கு இல்ல, திரும்பி வேட்டையாடுறதுக்கு.
ஒத்தா எவன் வந்தாலும் பாத்துக்கலாம். நான் தான் சொன்னல அவங்க புட்டா படிக்கிறாங்கண்ணா, நீ தான் அவங்கள நம்புற. என் உடம்புல ஓடுது எங்க அப்பா ரத்தம். எவன் புட்டாப்பு, எவன் சீமா, எவன் கோவிந்தனு அவன் நடக்கிற நடையில, அவன் பாக்குற பார்வையிலே நான் கண்டுபிடிச்சிருவேன். நான் அவங்கள நம்புறேனா? நோ, நீ ஷார்ப்புன்னு தெரியும், ஆனா இவ்வளவு ஷார்ப்பா இருப்பான்னு தெரியாதுண்ணா. தம்பி, நம்ம கரையானா கிட்ட இவங்க ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க, இவங்களை அச்சு விட சொன்னா பிரச்சனை நம்ம பக்கம் திரும்பிடும். அதே அவங்களே அச்சு விட்டா அந்த பிரச்சனை அவங்களோட முடிஞ்சிடும். புரியுதா? இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பிரச்சனை. நமக்கு ஒன்னே ஒன்னா, நம்ம ஒழுங்கா படிக்கணும், இந்த ஊருக்கே நல்ல பேர் வாங்கி தரணும், அதுதான் முக்கியம். இனிமேதான் பெரிய சம்பவம் ஒண்ணு இருக்கு. அப்போ இந்த ஊர்ல ஒரு பெரிய சாவு ஒண்ணு உள்ள போகுது. டான்ஸ் ஆட ரெடியாருண்ணா? வாடா போடா. கல்யாணம் ஜெயில இருந்துச்சு தெரியுமா? கேள்விப்பட்டேன். ஒப்போட கேஸுக்காரங்க ஒருத்தவங்க வராங்க போல, பெரிய சம்பவம் இருக்கு போலியா? நம்ம ஊர்ல எவ்வளவு பேர் சம்பவம் இருந்தாலும் நம்ம பேர் அதுல இருக்கக்கூடாது. நமக்கு ஒன்னே ஒன்னா, நம்ம ஏரியால இருக்கிற பசங்க எந்த போதையும் அடிமையாக கூடாது, ஒழுங்கா படிக்கணும், அதான் நமக்கு முக்கியம். புரியுதா? மாமா, லட்சுமணன் நம்ம அச்சு விட்டா அவங்க அப்பா கேஸ்காரங்க நம்மள அச்சு விட மாட்டாங்க. அது இல்ல, நம்ம புள்ளிங்க ஜெயில இருந்து வந்துரும். நம்ம கூட புள்ளிங்க இள ரத்தம் சூடா இருக்கும், யாரா இருந்தாலும் அச்சு விட்டுறலாம். ஏரியாக்குள்ள டம்மியா கடிமாச்சு, வெறுப்பாகுது. ஒப்பாதப்பா ஏரியால தம்மே ஓட்டுறாரு, அவுட்டு இருந்து புஷ்ணு வரலாம்ல. ஏய், ஊருக்குள்ள ஒரு சிக்கம் ஆயிடுச்சுடா. அதான் ஊருக்குள்ள கொஞ்ச நாளைக்கு எங்க அப்பா டம் ஓட்டாம இருக்கிறான், இல்லன்னா புச்சுன்னு வந்திருப்பேன்ல. சின்ன வயசுல இருந்து இப்ப வரையும் பாக்குறேன், படிப்பு படிப்புன்னு சொல்ற, படிப்பையும் அவங்களுக்கு அவ்வளவு முக்கியமா போச்சு. சின்ன வயசுல ரோட்ல விளையாண்டு இருப்பான்டா, அவ போலீஸ் எங்க அப்பனை பிடிக்க வரும். ஏய் என்னடா இவன் தான்டா ரவுடியோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா புடிச்சுன்னு போவோம். அப்போ முடிவு பண்ண, நம்ம பையனை யாரும் அது மாதிரி கூப்பிட கூடாதுன்னு. அதுக்கு நம்ம ஒழுங்கா இருக்கணும், ஒழுங்கா படிக்கணும், அதுதான் படிப்பு எவ்வளவு முக்கியமா இருந்துச்சு. மச்சான், போர்டு போடலாமா? தோ இவனாலையும் மனநாளையும் தான் நம்ம ஊருல தம்மே ஓட்டுறதே இல்லை. டேய், எங்கடா இருக்கீங்க? டேய் மத்த எங்க வா. நான் சொன்னேன் பெரிய நீங்க உங்களுக்கு டம் அடி இப்படி இல்லைன்னா நீங்க அடிக்காம இருக்கணும், அதை விட்டு டம் ஓட்டக்கூடாதுன்றீங்க. உங்க அப்பா கேஸ்காரங்க கிட்ட எங்க அப்பனே வாங்கி விடுறீங்க. பாருப்பா, நந்திட்ட தம்பியா உன் பையன் சட்டை வச்சிருக்கான். ஏன் மச்சான் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஓட்டே போட மாட்டியா? மச்சான், நான் மட்டும் இல்ல, இந்த ஊர்ல ஒருத்தன் ஓட்ட போட மாட்டான். ஏன் அப்படி? ஓட்டு போட மாட்டேன், என்ன மாறிட போகுது? நான் பொறுக்கிறப்போ என் வீடு கூரை வீடா இருந்துச்சு, இப்போ ஓட்டு வீடா மாறிடுச்சு. இத்தனை வருஷமா அரசியல் இருக்காங்க, நம்ம படுற கஷ்டம் அவங்களுக்கு தெரியுது. நமக்காக என்ன பண்ணிட்டாங்க? கலாக்கா வீட்டுல இப்போ வர கரண்ட் இல்ல வந்துச்சா சொல்லு. நம்ம ஒண்ணுனா நம்ம தான் ஓடணும். நீ ஓட்டு போறவங்களாம் நம்ம கஷ்டத்துல வந்து நிக்க மாட்டான். யாருகிட்ட நக்கலா பேசு? டேய், ரெண்டு பேருக்கு என்னடா பிரச்சனை? பேசினது மேல ஒருத்த மேல கை வைக்கிறான்ப்பா. உன் பொருளை கூட இவனை இங்கே அச்சு விட்டுரு. டேய், ஏன் மச்சான் மேல கை வைக்கிற? டேய் என்னடா? நான் புள்ளிய போட்டு அவன் வச்சான், அவன் அடிக்காம இவன் அடிக்கிற. டேய், அவன் தேவையில்லாம சண்டைக்கெல்லாம் போக மாட்டான். டேய், இவன் தான் மைக்காக்கு செல தேவையில்லாம இவன் கிட்ட ஏழ்ற வச்சுட்டு இருப்பான். இவன் படிக்கிற போலடா, இவன் மேல தப்பு இருக்காதுடா. நோ, இவன் தானே தேவையில்லாத வார்த்தை விட்டான், அதனால தான் நான் வச்சேன். நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன். பா, நீ தப்பு பண்ற. டேய் போட. யோ மாமா, அவனை போட்டு அடிக்காம உன் புள்ளிய போட்டு அடிக்கிற. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு, பொறுத்து சம்பவத்தை மட்டும் பார். ஏய், கல்யாணம் போன் பண்றா சொல்லா. இது வந்துடா, இது வர போலாம். உன் தம்பிக்கு எதிரா தேவையில்ல வேலை. உன் தம்பிய அடிச்சு விட போறாங்கடா. என் தம்பி என்ன பண்ணா? யாருகிட்ட நக்கலா பேசு? இவனை எந்த சண்டைக்கு போக கூடாது சொன்னா ஒத்த கேட்கவே மாட்டானா? நேத்து அவன் தம்பி அவன் புள்ளி அடிச்சதுக்கு நான் அவன் தம்பி எத்தனை வச்சிருக்கணும். ஆமாப்பா, அவன் தம்பி அடிக்காம உன் புள்ளிய எதுக்காச்சா? நாமாச்சா, அவனை வெட்டி விட்டலாமா இல்ல சாவே அச்சிடலாமா? அவன் பயப்படுறத பொறுத்தி. போன் எடுக்க மாட்டானா? டேய், உன் தம்பி சார்புடா, வெட்ட வந்தாலும் எஸ் ஆயிடுவான். எங்க குடும்பத்துல எல்லாரும் சார்பு தான்,
அதுக்குன்னு போய் அவனை வெட்ட முடியுமா சொல்லு? இதெல்லாம் வேணான்னு தானே நாங்க படிப்புன்னு போயின்னு இருக்கோம். ஆனா என் தம்பி தான் என் பேச்ச கேட்க மாட்டானா. நம்ம அவன் தம்பி அச்சு விட்டா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அதே என் புள்ளிய தூண்டி விட்டு அவன் தம்பி அச்சு விட்டா அந்த பிரச்சனை என் புள்ளியோட போயிடும். பக்கா நீ ரூட் எடுப்பேன்னு தெரியும், ஆனா உன் பையனை வச்சு ரூட் எடுப்பேன்னு நினைக்கலப்பா. நானும் காலைல இருந்து இங்கதான் பாருக்கேன். உன் தம்பி எங்கேயும் நான் பாக்கலையாப்பா. டேய் தமிழ் எங்கேயாவது பார்த்த? காலைல எப்படி தானே போச்சு, அப்புறம் பாக்கலையே. வெங்கட்டு, என்ன நடந்தாலும் உன் மனசை தைரியப்படுத்திக்கப்பா. என்ன சொல்ற? என் தம்பி விட்டுருவாங்களா? என்ன அண்ணன் கால் பண்ணுது? நான் மாமா உன் பையனை வச்சு சம்பவம் பண்ண போற? எடுக்கா இந்நேரம் என் பையன் வேலையே முடிச்சிட்டப்பான். அத்தா கையா விடுற, இனிமே கை விடுறது கையே இருக்காது. நான் மச்சான் தொன்னு பேசினே வெட்டுறான் அவனே. ஏய் மாலை புடுறா அவனே. ஏய் மாலை, ஏய் புடுறா அவனே. புடுறா மச்சான். வெட்டா மாலை வெட்டா. ஏய் மாலை அம்மாண்ட ஓடுற. ஏய் வேணாண்டா, எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா உங்களை அச்சே விட்டுரும். அத்ததி அவனை தான் அச்சு விட போறோம். வேணாண்டா மச்சான் உன் தம்பிய வெட்டிட்டாயா? ஏய் என்னடா சொல்ற? நான் வாங்கடா போலாம். வேணாண்டா. பக்கா உன் பிள்ளைக்கு போன் வச்சுக்கலே, ரொம்ப நேரம் ஆகுது, அச்சு விட்டுருப்பான்ல. எங்கடா மச்சான் நான் பக்காவோட அவங்க பையன் என்ன வெட்ட வந்துட்டானா. தப்புச்சுனா. ஏய் பொண்ணாங்களா இல்லடா? தப்புச்சுனா. மத்த அவன் குடும்பத்தை என் கையில வச்சு சாவ வச்சிருந்தா. இதெல்லாம் வேணாண்ணா, எனக்கு ஏதோ சின்ன அடி தானே. எங்க அண்ணன் என்ன படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டதுன்னு எனக்கு தானே தெரியும். சண்டைலாம் வேணாண்ணா. ஏய் உன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போடா. ஏடா அவன் தம்பி அச்சு விட்டியா? என்னப்பா சொல்ற? புரியல. டேய் நீ ஒண்ணுக்கு போறப்ப உங்க அப்பா இன்னொரு குழந்தைய பெத்துறாரு, அவர்கிட்ட கதை விடாத. என் பொருள் எடுத்து அவன் அச்சு விட போய்கிற. எனக்கு எதோ தெரியாத மாதிரி என் முன்னாடி நிக்கிற. டேய் நீ கத்தியாத்தின் தொத்தின்னு போது நம்ம ஊருக்கே தெரியும்டா. ஏய் என் புள்ளியாச்சி சாவடி பாக்குறீங்க, இப்ப உங்களை கையிலாச்சி சாவடி நம்ம உங்களை. என் பையன் மாதிரி பண்ணுவான்னு எனக்கு தெரியாதுண்ணா. நேத்து கூட அவன் தம்பி என் பையனை அடிச்சானா, அப்ப கூட அவன் அடிக்கலாம். என் பையனை தானே அடிச்சேன். இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே இல்லைண்ணா. இத பாருண்ணா, என் தம்பியை தொட்டா என்ன தொட்ட மாதிரி. நல்ல வேலை அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஏதாச்சும் ஆச்சு நான் மொத்த பேர் அச்சு விட்டு போயிட்டே இருப்பேன். என்னடா பேசுற? இதெல்லாம் வானான்ட்டு தான் படிப்புன்னு போய் நிக்கிற. உன் தம்பியை ஒழுங்கா படிக்க வை. இந்த ஊர்ல இருக்கிற பசங்களை எந்த போதை பண்ணாம பாத்துக்கோ. இவனுல நான் பாத்துக்கிறேன். டேய் நாயே, படிக்கிற பையன் இந்த மாதிரி பண்ணிட்டிய. எங்கிட்ட இவனும் தம்பி மாரிப்பா, அவன் படிக்கணும் இல்லப்பா. எங்கிட்ட உங்க அம்மா கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க சொல்லு. எங்கிட்ட இவன் வாழ்க்கையே போயிடும். எங்கிட்ட உங்க அப்பனுக்கு உன் படிப்பு மேல இருக்க அக்கறை கூட உனக்கு இல்ல. 160 மாதிரி நந்துச்சு. சூடான என்ன நடக்கும் தெரியும்ல. இனிமேல் எதுவுமே நடக்காம பாத்துக்கிறேன்பா. உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க, பயப்படாத. இந்த போதை பண்ணால்தான் நீ என்ன பண்றது பண்ணிட்ட. எனக்கு ஒண்ணு மட்டும் பண்ணு, இந்த போதை மட்டும் பண்ணாத. ஒழுங்கா படி. வாங்கண்ணா போலாம். டுவெல்த் முடிச்சு காலேஜ் போக போறியா இல்ல ஜெயில் எடுக்க போறியா? அவன் அசிங்கமா வார்த்தை விட்டான், அதனால தான் அச்சேன். ஏடா வெட்டினா அவனை? ஒரு வெட்டு கூட பல்ல. அவன் தம்பி உயிரோட இருக்கிறான். ஒழுங்கா வெட்டவும் தெரியல, படிப்பும் வரல. நீங்களா ஏன்டா கத்தி தூக்குறீங்க? சின்ன புள்ளப்பா அது, அத ஓட விட்டு வெட்ட பாத்துக்கிறாங்க. இது மொக்க கதை, அவங்களை அச்சே விட்டுலானே. நம்ம இப்பதான் ஜெயில இருந்து வந்துக்கிறோம். நம்ம யாரா சிக்கமாயிடும், அதுதான் ஜெமினி வரான். வணங்கண்ணா. ஜிம்னி அண்ணனுக்கு ஒரு சோலிங் முடிச்சு தரணும். சொல்லுண்ணா, பண்ணிடலாம். ஊருக்குள்ள 2 பேர் ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்கப்பா. நீயே கையில வச்சு சா வச்சிருக்கியா? நான் எதுக்கு? டேய் அண்ணனுக்கு இப்ப சிக்கமாகுது, நீயே முச்சு விட்டுரு. அந்த பக்காவை அடிச்சு விட்டு அவன் போன்ல இருந்தே உனக்கு போன் அடிக்கிறேன்னா நான் வரனா.
நம்ம அம்மா என்ன வேலை செய்யுது? அடுத்தவங்க வீட்டு வேலைக்கு போகுது. அவங்க என்ன வேலை வேணா கொடுப்பாங்க. ஏன் கக்கூஸ் கூட கலவு சொல்லுவாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சா நீ அடுத்தவங்க சண்டை போட்டு சுத்தி நிக்கிற. நான் மன்னிச்சிருண்ணா, இனிமே அந்த சண்டைக்கே போக மாட்டேண்ணா. இனிமே நல்லா படிச்சு உனக்கும் இந்த ஊருக்கு நல்ல பேர் வாங்கி தரேண்ணா. அந்த வேலையை மட்டும் பாக்குறேன். நான் நீ ஏரியாலே ஷார்ப்புன்னு பார்த்தா நடிகர்லயே ஷார்ப்பா இருக்கேனா? நேத்து அந்த வெங்கட் கிட்ட இவன் உன் தம்பி மாதிரிப்பா, கம்ப்ளைண்ட்லாம் குத்துறாதீங்க, இவன் வாழ்க்கையே போய் நான் உங்ககிட்ட சொன்னேனா நான் மானடிறேனா, அவங்களே நம்ப வைக்கிற. நான் இந்த பக்கா திருந்தலண்ணா, அவங்க பசங்க ஜெயில இருக்கிறானுங்க சொல்லிட்டு நம்ம கிட்ட புட்டா பச்சுனுக்குறான். டேய், நான் நடிச்சது அந்த வெங்கட்டு கண்டுபிடிச்சிட்டு இருப்பான். அவங்க அப்பன் அந்த ராஜன் கூட இருந்தவன். நான் தான் அவன் கட்டிய தூக்காம இருந்தாலும் அவன் உடம்புல வருது அவங்க அப்பா ரத்தம். நான் தான் சண்டைலாம் வேணான்னு சொன்னாலும் அவனும் கொஞ்சம் தான். நம்மளுக்கு அவன் ரூட் எடுக்கிறதுக்குள்ள அதுலயே நம்ம ரூட் எடுத்துனோம். சார்பா இருங்கடா. நம்ம சண்டைக்கு போக கூடாது. சண்டைக்கு இறக்கி விட்டு வேடிக்கை மட்டும் தான் போகணும். நம்ம நோக்கம் படிப்புல மட்டும் தான் இருக்கணும். ஏன்னா நம்ம ஏரியா பசங்க எந்த போதையும் போகாம நம்ம தான் பாத்துக்கணும். ஓ, நீ இருக்கும் போதே எந்த போதே பண்ண மாட்டானுங்கண்ணா. நீ எப்போ போவ அப்ப தம்மடிலான்னு இருக்கிறானு. அது உன் மேல இருக்கிற பயத்தினால இல்ல, மேல இருக்கிற மரியாதைனால. பாத்தியா, நம்ம அப்பனுக்கு மரியாதை கொடுத்தது அவர் மேல இருக்க பயத்தினால. ஆனா எனக்கு எந்த பயமும் இல்லாம எனக்கு மரியாதை தராங்கன்னா அது என் படிப்புனால தான் எனக்கு கிடைக்குது. அதான் உன்னை ஒழுங்கா படி சொல்றேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்கும். நம்ம பிள்ளைங்க ஜெயில இருந்து வந்துடும். அதுக்கப்புறம் சம்பவத்தை ஆரம்பிச்சுக்கலாம். மச்சான், ஜெமினியானா ஊருக்குள்ள இறங்கிச்சு. ஜெமினியானாவா? டேய், நம்ம கரையானா தான் அமைச்சிருக்கோம். நான் தானே சொல்றேன் மாமா, ஜெமினி ஊருக்குள்ள வந்துட்டானா மாமா. இனிமே நம்ம வேலையை மட்டும் பார்க்கலாம், அது வேலையை நவுத்திடும். ஆனா அதுக்கு மேல நிறைய கேஸ் இருக்குதுடா. அது ஊருக்குள்ள வந்து தட்டி புச்சின்னு போயிடுமே. மச்சான், உங்க அப்பா கேஸ்காரங்க உனக்காக உயிரையும் கொடுப்பாங்க, உயிரையும் எடுப்பாங்க. இந்த ஊர் பசங்களை எந்த போதைக்கும் அடிமையாக்காம ஒழுங்கா படிக்க வை, மத்ததெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. அப்போ பெரிய சம்பவம் இருக்குது.